இந்த சந்திர கிரகணம் அப்போ எதன் மேல ஒரு நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கையை வந்து இவங்க உடைக்காத அளவுக்கு பில்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அந்த விஷயம் உனக்கு நடக்காது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அசரீரி இல்ல ஏதோ ஒரு கான்வர்சேஷன் இப்படி வந்து போகிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த டைம் அவங்க பேலன்ஸ்டா இருக்கணும். ஸோ இவங்களுடைய பாதிப்புகள் பார்க்கும் போது பய உணர்வுகள் ரொம்ப அதிகமா இருக்கும். பேய் கண்டு பயப்படுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்ல. இவங்க என்ன பண்றாங்களோ அந்த செயலை கண்டே பயப்படுவாங்க. இது ஃபெயிலியரை நோக்கி போக போதா? இந்த சந்திர கிரகணத்தின் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் சொல்ல வர செய்தி என்னமா? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த சந்திர கிரகணம் அப்போ இவங்களுக்கு எதன் மேல ஒரு நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கையை வந்து இவங்க உடைக்காத அளவுக்கு அது வந்து இன்னும் பில்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அந்த பர்டிகுலர் டைம்ல சில விஷயத்த பார்ப்பாங்க இல்ல கேட்பாங்க. அதாவது ஏதோ ஒரு விஷயத்து மேல நம்பிக்கை இருக்கும். ஸோ அந்த விஷயம் உனக்கு நடக்காது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அசரீரி ஏதோ ஒரு அதற்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இல்ல ஏதோ ஒரு கான்வர்சேஷன் இப்படி வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் அவங்க பேலன்ஸ்டா இருக்கணும். இல்லை எனக்கு இது நடக்கும் அப்படின்ற அந்த ஹோப் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும் போது இவங்க உடையறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ அப்படி ஒரு எனர்ஜி இருக்கு. இது ஏன்னா யூனிவர்ஸ் அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கும். அந்த டைம்ல டாஸ்க் கொடுக்கும். நீ எந்த அளவுக்கு ஹோப்ஃபுல்லா இருக்கிற, என்னோட சோதனையை நீ எந்த அளவுக்கு பாஸ் பண்ற அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்கும். ஸோ அந்த டாஸ்க் தான் வந்து யாராவது இவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றது, இல்லை இவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது அது ஃபெயிலியர் ஆகுறது, அந்த மாதிரியான விஷயங்களை பாக்குறது, இது எல்லாம் நடக்கும். பட் அந்த டைம்லயும் அவங்க பேலன்ஸ்டா இருக்கணும். மனசை மட்டும் வந்து அலப்பாய விடுறதோ இல்ல இதை விட அது பெட்டரா இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நோக்கி போகிறதோ ஆர் வந்து நெகட்டிவான விஷயங்களை பேட்டர்னை யோசிக்கிறது. இது சரி இல்லை, நம்ம ஏன் இதை விட்டுட்டு நம்ம அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம். ஏன்னா இதுல எதுவுமே பெனிஃபிட்ஸ் இல்லை, இதுதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் இல்லாம அந்த பேலன்சிங்கை வந்து கொண்டு வரணும். கண்ட்ரோலிங்கை வந்து கொண்டு வரணும். ஸோ இதை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களோட இன்ஸ்டிங் கரெக்டா அவங்கள வந்து கேட் பண்ணலாம். அந்த டைம்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா இல்ல அவங்க சொல்றது பொய்யா இருக்கு, இல்ல இது வந்து உனக்கு மிஸ்இன்ஃபர்மேஷனா இருக்கு, ஸோ இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டிங் அவங்கள வந்து கைட் பண்ணும். உனக்கு இதுதான் கிடைக்க போகுது, நீ எதிர்பார்த்துதான் உனக்கு கிடைக்க போகுது அப்படின்றத கைட் பண்ணிடும். ஓகே மேம். இந்த சந்திர கிரகணத்தினால தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும்? ஸோ இவங்களுடைய பாதிப்புகள் பார்க்கும் போது பய உணர்வுகள் ரொம்ப அதிகமா இருக்கும். அது பெருக்கெடுக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப அதிகமா பயப்படுவாங்க. அதாவது பேய் கண்டு பயப்படுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்ல. இவங்க என்ன பண்றாங்களோ அந்த செயலை கண்டே பயப்படுவாங்க. இது ஃபெயிலியரை நோக்கி போக போதா? ஆக்சுவலா அவங்க வந்து ஒரு சக்சஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சக்சஸ் வந்து எப்ப வேணாலும் அது கிடைக்கும். அது வந்து இவங்க எதிர்பார்க்கறத விட பெரிய அளவுல கிடைக்கும். பட் இவங்களுக்குள்ள அந்த மன ரீதியான விஷயங்கள் அதை பயமுறுத்தும். நீ ஃபெயிலியரை நோக்கி போக போற, உனக்கு இதை வந்து ஃபெயில் ஆக போற, இந்த விஷயம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி பயமுறுத்தும். ஸோ அந்த பயம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்களா இருக்கும் அந்த டைம்ல நடக்கக்கூடியது. ஓகே. சந்திரகிரகணம் நடக்கக்கூடிய அந்த நேரத்துல தனுசு ராசிக்காரர்கள் என்னென்ன பண்றது மூலமா அவங்களுக்கான அதிக பலன்கள் கிடைக்கும்? ஸோ இவங்க வந்து ஃபியூச்சருக்கான ஆக்சஸ் வந்து பண்ணணும். என்னுடைய இப்ப நான் ஒரு பிசினஸ்ல இருக்காங்கன்னா இந்த பிசினஸ் வந்து ஒரு 5 இயர்ஸ்ல எப்படி இருக்கும், 10 இயர்ஸ்ல எப்படி இருக்கும், அந்த ஆக்சஸ் வந்து அவங்க பண்ணி பார்க்கணும். அண்ட் அவங்களோட கம்ப்ளீட் க்ரோத்துக்கான ஆக்சஸ் வந்து பண்ணணுமே தவிர்த்து நெகட்டிவ் இது ஃபெயிலியர்ஸ் ஆகுமா, இது வந்து நம்ம வந்து அவ்வளோ இது கைவிட்டு போகுமா, இதை பத்திலாம் யோசிக்கவும் வேணாம். அந்த மாதிரியான ஒரு ரியாலிட்டியில அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தாலுமே கூட பட் இதெல்லாம் இருக்கட்டும், ஆனாலும் இதை நான் எப்படி க்ரோ அப் பண்ணுவேன் அதை பத்தி ஆக்சஸ் பண்ணணும். அண்ட் ஃபியூச்சர்ல இது இன்னும் எக்ஸ்ப்ளோர் ஆகுது, நான் என்ன பண்ணலாம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் ஆக்சஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே பெஸ்டா இருக்கும். அவங்களுக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் கூட அவங்களுக்கு எதுவும் பெரிய அளவுல பாதிப்பு கொடுக்காது. இப்போ செப்டம்பர் 7ஆம் தேதி வந்து சந்திர கிரகணம் நிகழ இருக்கு. இந்த கிரகணத்துக்கு நம்ம டாரோ கார்ட் ரீடிங் மூலமா 12 ராசிகளுக்கும் பலன்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா?
சார், ஏன்னா இது வந்து எனர்ஜி பேஸ் பண்ணதா டேரோ கார்ட் ரீடிங். ஸோ இந்த கிரகணத்தப்போ ஒரு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும், அது கொடுக்கக்கூடிய அது ஒரு அவுட்கம் என்ன, நெகட்டிவா இருக்குமா இல்லை பாசிட்டிவா இருக்குமா, ஸோ அப்படி இருந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ப்ரிகாஷனா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கைடன்ஸ் பார்க்கலாம். 12 ராசிகளுக்கும் பொதுவா ஏதாவது இந்த மாதிரியான ஒரு பலன் கிடைக்கும் இல்ல ஒரு பாதிப்பு இருக்குன்னா இந்த மாதிரியா? சந்திர கிரகணம்னாலே வந்து அந்த சந்திரனுடைய அந்த ஒரு பவரை வந்து மறைக்கிற மாதிரி தான், அந்த ஷேடோ வந்து நம்மளுக்கு அது மறைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் நடக்கும். ஸோ சந்திரன்னாலே நம்மளுக்கு வந்து மென்டலி கனெக்ட் ஆகக்கூடிய ஒன்று. ஸோ மன ரீதியான உளவியல் சார்ந்த விஷயங்கள்ல சந்திரனோட வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டைம் வந்து ஒரு கிரகணம் வருது அப்படின்ற போது, ஸோ அப்போ இதை சார்ந்த விஷயங்கள்ல நம்மளுக்கு ஒரு மனிதனுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு அஃபெக்ட் வந்து ஏற்படுறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ அப்போ அந்த டைம் வந்து நம்ம ஏதாவது ஒரு மெடிடேஷன் எடுக்கிறது, இல்லை வந்து தேவையில்லாத ஒரு கான்வர்சேஷன், இல்லை தேவையில்லாத வேலைகள், இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ஒரு மெடிடேஷன், ப்ரேயர் இப்படி வந்து அதை டைவர்ட் பண்ணிக்கிட்டா, ஸோ அந்த மைண்ட் ரீதியா ஏற்படக்கூடிய அந்த அஃபெக்ட்ல இருந்து நம்மளை காத்துக்கலாம்.